லஞ்ச் பேக் பரிதாபங்கள். இப்போ இவன் பரிதாபமா நான் பரிதாபமா இல்லை இந்த பேக் பரிதாபமான்னு பார்க்க போகிறோம். நான் தானே இருக்கிறதுலே பரிதாபம். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் பிரேக் என்ன கொடுத்தேன்? என்னது இது? ஏன் இவ்வளோ மிச்சம்? சாப்பிட்டனே. சாப்பிட்றதுன்னா இவ்வளோதான் நான் கொடுத்தே விட்டேன். இவ்வளோதான் கொடுத்து விட்டுருந்தேன். இல்லை, வீடியோ ப்ரூஃப் கூட இருக்கு. வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் காலையில் எவ்வளோ கொடுத்தேன்னு. ஏன் இது சாப்பிடல? ஏன் இது காலி பண்ணல? ஏன் எம்டியா வரல பாக்ஸு? பசிக்கல. நாளையிலேருந்து பாரு, உனக்கு பசிக்க வைக்கிறது தான் நாளையிலேருந்து என் வேலையே. உனக்கு காலையில் வயிறு டும்கா பண்ணி அனுப்புறேன்ல, அதுதான் உனக்கு மார்னிங் பிரேக்கில் பசிக்க மாட்டேங்குது. லஞ்சு சாதம் எப்படி இருந்துச்சு? நல்லா டேஸ்டாக இருந்துச்சா? யம்மியாக இருந்துச்சா? அப்பயே மிச்சம் வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ஃபாஸ்ட்டாக சாப்பிட மாட்டேங்கிறியோ? என்ன சொல்ல? லஞ்சில் சிப்ஸு சாப்பிட முடிஞ்சிருக்கு, அப்போ வயிறு ஃபுல்லாக ஆகலை. தேர்ட் பிரேக்குக்கு சிப்ஸ் கொடுத்தேன். இது உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்த சிப்ஸு. ரெண்டுமே காலி பண்ணியிருக்கீங்க. இல்லைம்மா, இதில் நான் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன் லஞ்சில், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கொடுத்தேன். சரி, என்னோட கொஷின் என்னன்னா, லஞ்சில் சிப்ஸு கூட சாப்பிட்றதுக்கு வயிற்றில் இடம் இருக்குது. லஞ்சு சாப்பாடு சாப்பிட ஏன் வயிற்றில் இடம் இல்லை? திட்டவே இல்லை, கேள்வி கேட்கிறேன் உன்னிடம். சும்மா பதில் சொல்லவும். சொல்ல மாட்டேன். பதில் சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு சொல்லுவாங்க. நாளைக்கு சொல்லுவீங்களா பதில்? என்னைக்குமே சொல்ல மாட்டாங்க. பதிலை எதிர்பார்க்க கூடாதா? சரி, சமைச்சு கொடுக்கிட்டா வேணாமா? கொடுக்கணும். சமைச்சு கொடுக்கணும். நீ சாப்பிடாம ரிட்டர்ன் கொண்டு வருவா. அதை நான் பூஜைக்கு வைக்கிட்டா என்ன பண்ணட்டும்? அந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணுற இவ்வளோ சாப்பாடு சாப்பிட முடியல. சாப்பிட முடியலன்னா என்ன பண்ணட்டும்? ரொம்ப கம்மியாக வைக்கிட்டா? இத்தினோண்டு வைக்கிட்டா? இத்தினோண்டு தான் பேக் பண்ணேன், அத்தினோண்டு மிச்சம் வந்திருக்கு. என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண வேண்டாமா? பேசாமல் போய் படுத்து தூங்கிடலாமா? சரி, எல்லாரும் போய் படுத்து தூங்குங்க. பாய் பாய் சொல்லுங்க சார். உன்னை வச்சுட்டு தலையதான் ஆட்டிட்டு இருக்க முடியும். பின்ன இப்படி டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இப்படி வந்துச்சுன்னா நான் என்ன பண்றது? ஆளை பாரு, அவனை பாரு.